வணக்கம் ரிதி. அதாவது ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூரு நோக்கி தனியார் சொகுசு பேருந்து, அதாவது ஏசி வால்வோ பேருந்து ஒன்று நேற்று மாலை புறப்பட்டது. இந்த பேருந்து ஆந்திர மாநிலத்தின் கர்னூல் அருகே வந்து கொண்டிருந்த போது நள்ளிரவு, அதாவது இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள உள்ளிந்து கொண்டா என்ற இடத்தில், அதாவது சைடுல வந்து ஒரு டிவிஎஸ் எக்ஸல் டூ வீலர் நபர் வந்து இந்த பைக் பேருந்து மீது மோதியுள்ளார். அப்போது பேருந்து முன்பக்கம் தொடர்ந்து சென்றுள்ளது. அந்த மோதிய வேகத்தில் அந்த டூ வீலரில் இருந்த பெட்ரோல் டேங்கில் இருந்து தீப்பொறி பரவி உடனடியாக பஸ்ஸுக்குள் பிடித்தது. உடனடியாக முழுமையான ஏசி வால்வோ பேருந்து என்பதால் கண்ணாடிகளை உடைத்து உடனடியாக தப்ப இயலவில்லை. ஒரு சிலர் வெளியில் வந்திருந்தாலும் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் உயிருடன் எரிந்து தகனமாகியுள்ளதாக முதல் கட்ட தகவல் கிடைக்கிறது. இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலை 44 கர்னூல் பகுதியில் சுமார் மணிக்கணக்கில் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. தீப்பொறிப்பு ஏற்பட்டவுடன் உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அந்த தீ விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதிகாலை நேரம் என்பதால் அந்த ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற அனைத்து வாகனங்களும் அங்கங்கே நிறுத்தப்பட்டன. காவேரி என்ற தனியார் வால்வோ சொகுசு பேருந்தில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. தற்போது கர்னூல் காவல்துறை கண்காணிப்பாளர் விக்ராந்த் பாட்டீல் தலைமையிலான போலீஸ் குழு மற்றும் தடயவியல் அறிவியல் ஆய்வக குழு இங்க வந்து தற்போது பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜன்னல்களை உடைக்க வேண்டி அது தாமதப்படுத்தால் ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது என்று முதல் கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. பயணிகள் யார் பயணித்தார்கள் என்ற விவரம் உடனடியாக தெரியவில்லை. இருப்பினும் ஒரு ஓட்டுநர் மற்றும் பேருந்து சிலர்கள் தப்பியுள்ளனர். 15 பேர் தற்போது மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்தில் மொத்தம் 44 பயணிகள் இருந்ததாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்த பேருந்து விபத்தில் பெங்களூரை சேர்ந்தவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்பது குறித்த தகவல் இன்னும் கிடைக்கவில்லை. இருப்பினும் அந்த பேருந்து புறப்பட்ட இடத்திலிருந்து அந்த பெயர் பட்டியல் வந்த பிறகு பெங்களூரை சேர்ந்தவர்கள் யாராவது உயிரிழந்துள்ளார்கள், வேறு மாநிலத்தை சேர்ந்த யாராவது இந்த பஸ்ஸில் சிக்கியுள்ளார்களா என்பது குறித்த தகவல்கள் பின்னர் தான் தெரிய வருங்க. ரிதி. No,